மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு 200 கிராம் பேக்கெட் மஷ்ரூம் 2 பேக்கெட் எடுத்துருந்தேங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருந்தேன். 2 டம்ளர் ரைஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு 4 டம்ளர் தண்ணி சேர்த்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க. கொஞ்சமாக பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, இஞ்சி, பூண்டு, தக்காளி, புதினா இலை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறமா பிரியாணிக்கு போடுற ஐட்டம்ஸ் என்னெல்லாம் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் வணங்கிட்டு இருக்கும்போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட்டு வருங்க, அதனால் தண்ணியில் எதுவுமே சேர்த்துக்கூடாது. கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பிரியாணி மசாலா, நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சமயத்தில் கொஞ்சமாக தயிர், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், கொத்தமல்லி இலை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணியெல்லாம் சுண்டி மஷ்ரூம் எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அரிசியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 இல்லைனா 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோதாங்க, டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.